வீரநத்தம் ஒன்றிய ஊரநத்தம் ஊர் பொதுமக்களுக்கு, இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற சிவஜோதி ஆகிய எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். நான் குமராட்சி ஒன்றியம் முழுவதும் சுற்றி வந்துட்டேன். இந்த குமராட்சி ஒன்றியத்தில் சாலை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. எல்லா சாலையும் என்பது ஒரு 6 அடிக்குள்ளே தான் எல்லா சாலையும் இருக்குது. சாலையெல்லாம் ஒரு மழைக்கு தாங்காத அளவுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. சாலை வசதி மட்டும் இல்லை, தண்ணீர் வசதி, அடிப்படை தேவையான தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஒரு வழியில் தம்பி நின்றுட்டு எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதிகாரத்தில் இல்லாத எங்கள்கிட்ட தண்ணி கொடுக்கும் போது எப்படி கொடுக்க முடியும்? அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுக்கும்போது தான் நான் தண்ணி கொடுக்க முடியும். அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. அதிகாரத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து தேவைகளும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளான சரியான குடிநீர் வசதியோ, சாலை வசதியோ, மருத்துவ வசதியோ எதுவுமே செய்யப்படலை. ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி, நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளுடைய காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனை எந்த நிலையில் இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த முக்கியமான பிரதான சாலையில தான் இருக்கு. அந்த காட்டுமன்னார் கோயிலுடைய சாலை, அந்த மருத்துவமனை எப்படி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா, தரமா இருக்கிறா? இது வரைக்கும் 5 ஆண்டு காலமாக இது வரைக்கும் திராவிட மாடல் சொல்லிக் கூடக்கூடிய அது துணை இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இதுவரைக்கும் இந்த மக்களை பத்தி சிந்திச்சிருக்கா? எதுவுமே கிடையாது. வாக்கு வாங்கணும், சாதியை சொல்லி வாக்கு வாங்கக்கூடிய இந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்னுடைய மக்களை பத்தி இதுவரைக்கும் சிந்திக்கல. இந்த சாதி எந்த சாதி என்று நம்மளுடைய சண்டையை மூட்டி விட்டு சொந்த ரத்தத்துக்குள்ள யுத்தத்தை மூட்டுற மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகளோட வேலையை வருது. இந்த மக்களுக்கு, நமக்காக நிற்கக்கூடிய மக்களுக்கு, நம்மளுக்காக ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான சேவைகளையோ, எந்த விதமான இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை கூட அந்த மக்களுக்கு இல்ல. மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே நீங்க வாக்குகள் செலுத்துறீங்க. மீண்டும் நீங்க ஒருத்தவங்க காசு கொடுத்து உங்களுக்கு வாக்கு செலுத்த வரானா, ஒருத்தரோட முதலாளி ஒருத்தவங்க பணம் கொடுக்கறானா, எதுக்கு பணம் கொடுப்பான்னு கொஞ்சமா சிந்திக்கணும். நல்லது செய்யறதுக்காக ஒருத்தவங்க பணம் கொடுப்பானா? நான் காசு கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் நல்லது செய்யறதுக்காக உங்களுக்கு வரேன், அதனால நான் வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். இப்போ வாக்கு ஒரு முதலாளி ஒருத்தன் பணம் கொடுக்கறான்னா அதை சிந்திக்கணும். எதுக்காக பணம் கொடுக்கறான்? அவனோட லாப தேவைக்காக மட்டும் தான் கொடுக்கறான். 1 கோடி, 5 கோடி, 10 கோடின்னு ஒவ்வொரு கட்சியிலையும் செலவு பண்றான். எதுக்கு செலவு பண்றான்? 5 கோடி செலவு பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு நம்மள்ட்ட இருந்து சுரண்டிட்டு போட்டு நிக்கிறான். இன்னைக்கு காட்டுமன்னார் கோடி தோடி எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? இப்ப நம்ம வீராணை ஏரி 1200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளோட வீராணை ஏரி இவரையும் தூர் வரப்பட்டிருக்கா? தண்ணிக்கு எங்கெங்க அலைய வேண்டியதா இருக்கு? குடிநீர் தேவைக்கு மட்டும் இல்ல, குடிநீர் சென்னையினுடைய குடிநீர் தேவையாக விளங்கக்கூடிய வீராணை ஏரி எப்படி இருக்கு? தூர் வராம தூந்து கிடக்கு. இங்க கூடிய அதிகாரத்தில் 5 வருடங்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மக்களுக்கு செய்யணும்னு கொஞ்சமாவது சிந்திக்கணுமா? தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக இந்த அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க 2 பேரும் தான் அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கொஞ்சம் கிடையாது. இவங்க 2 பேரும் நீங்க ஒண்ணே மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க அதிமுக மாற்று திமுக மாற்று அதிமுக கிடையாது. இது 2க்கு மாற்று நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருந்து வந்தவர்கள் தான். இவங்களுக்கு இந்த பக்கமும் ஊழல் இருக்கு, இந்த பக்கமும் ஊழல் இருக்கு. இந்த பக்கமும் மண் வேட்டை பண்றான், இந்த பக்கமும் மண் வேட்டை, இந்த பக்கமும் மலை வேட்டை, இந்த பக்கம் மலை வேட்டை. நம்மளுடைய அடிப்படை எல்லா விஷயங்களும் இவங்க 2 பேருமே ஒன்னாதான் நிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே எந்த விதத்திலும் மாற்று கிடையாது. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதுக்கு ஒரே மாற்று. உங்களுடைய வாக்கு நான் உங்கள்கிட்ட, என் உறவுகள்கிட்ட கேட்டுக்கிறது, நம்மளுடைய வாக்கு என்பது நம்மை ஆளவா நாமே ஆளவா அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் ஆளக்கூடியது. என்னுடைய வெற்றி என்பது என்னுடைய வெற்றி மட்டும் இல்ல, உங்களுடைய வெற்றி. அதனால இங்க இருக்கக்கூடிய உறவுகள் சாதியை சொல்லி யாரு ஓட்டு கேட்டாலும் நீங்க சில சாதியாக, மதமாக இதுவரைக்கும் நீங்கள் பிரிந்து கடந்தது போதும். நாம் தமிழராக ஒன்றிணைங்க. இந்த தமிழ்நாட்டை புதியதொரு அரசியலை உருவாக்கும், புதியதொரு அரசியல் தெய்வம், சரிங்களா? அதனால உறவுகள் அனைவரும் நாம் தமிழ் கட்சி வாக்களிங்க. இந்த உங்களுடைய வாக்கு என்பது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு முறை இது ஆயுதம் என்பது உங்களுக்கு புரியல. நம்ம இருக்கக்கூடிய இந்த வாக்கில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அதை வாக்கு காசுக்கு உறவுகள் தயவு செய்து விற்காதீங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? தவிட்டுக்கு தங்கத்தை விற்காதீங்கன்னு சொல்றாரு. தவிட்டுக்கு தங்கத்தை விற்குதா அப்படின்னா அந்த நம்மளுடைய வாக்கு என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அதனால என்னுடைய அன்பு உறவுகள், உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. எப்பொழுதுமே நாம் தமிழ் கட்சியினுடைய காட்டுமன்னார் கோயில் தொகுதி என்பது நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், புதியவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிக்கும். அது நான் உணர்ந்திருக்கேன். இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்களிங்க. இந்த நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு ரூபா இந்த புது சொத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, காட்டுமன்னார் கோடியில நம்மளுடைய அம்பேத்கர் சிலை இருக்குல்ல, அங்க கட்டி வச்சு என்ன அடிக்கலாம். அதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் உரிமை தரேன். இந்த இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுங்க, நான் 1 ரூபா
இந்த பொது சொத்திலிருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம். எனக்கு போதுமான தேவை இருக்கு, எனக்கு ஒரு கைத்தொழில் இருக்கு, அதை வச்சு நான் பழித்துப்பேன். இந்த பொது சொத்தை திங்கணுன்ற அவசியம் இந்த நாம் தமிழ் சொல்லிய பிள்ளைகள் ஒருத்தவனுக்கும் கிடையாது. அதனால என்னுடைய அன்பு உறவுகள், இந்த முறை நீங்கள் கண்டவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் நாம் தமிழ் கட்சி வாக்கு விடுங்க. எல்லாம் ஒன்னா நிற்போம். சாதியாக மதமாக இதுவரைக்கும் பிரிந்து கடந்தது போதும். திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை நம்மளை பிரிச்சு வச்சுக்கிறதா. உங்களுக்கு ஆடு மாடு கதை தெரியும், ஆடு சிங்கம் புலி கதை தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப மாடுகள் கூட்டமா இருக்கும், சிங்கம் என்ன செய்யும், ஒவ்வொரு மாடா பிரிச்சு இருக்கும். ஒவ்வொரு மாடுகள் கூட்டமா இருக்கும் போது அந்த சிங்கத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த ஆடுகளை தனித்தனியாக பிரித்து என்ன செய்யும், ஒவ்வொரு மாடாக வேட்டையாடும். இதுதான் இவங்க பண்ணிட்டு வராங்க 50 வருடமா. இதுவரைக்கும் நீங்கள் சாதியாக மதமாக பிரிந்து கடந்தது போதும். தமிழராக தலைந்து நிலுங்க. இந்த தமிழ்நாட்டை புதிய ஒரு அரசியலை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.